friends. So இதுக்கு முன்னாடி வந்து நான் பாப்பாவுக்கு மம்மா எர்த்தோட ப்ராடக்ட் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மம்மா எர்த்தோட சோப் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது மம்மா எர்த் விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பு. ஸோ நம்ம வந்து கடைகளில் வந்து சோப்பு வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அந்த மாதிரி நானும் வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஒரு சோப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா நம்ம குளிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிடும். என்னென்னா நம்ம ஸ்கின்னில் நம்ம உடம்புல எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து ஒரு ஆயில் வந்து இருக்குங்க. நம்ம ஸ்கின்ல எப்போதுமே வந்து ஒரு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையாக அது வந்து படைக்கப்பட்டது. அது வந்து எக்ஸஸாக ஆகும்போது தான் நம்ம ஃபேஸ்லலாம் வந்து ஆயில் வெடிகிறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சோப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் மட்டும் தான் எடுக்கணும். அந்த ஈரப்பதங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் அந்த ஈரப்பதங்கிறது இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம மார்க்கெட்டில் விற்கிற சோப்பை வாங்கி நம்ம போடும்போது அந்த ஈரப்பதங்கிறது சுத்தமாக இல்லைங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடிச்சிட்டு வெளியில் வந்துட்டாலே கை கால் ஃபேஸ் எல்லாமே வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னென்னா ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பு. இதில் லோஷனும் மிக்ஸ் ஆகிருக்கிறதால நமக்கு அந்த ஈரப்பதங்கிறது நல்லாவே தெரியுதுங்க நமக்கு. ஸோ நம்ம மம்மா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே மேட்ஸ்அப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இன்னொன்று இந்த சோப்பு எல்லாமே டெர்மாலஜிக்கலி டெஸ்டடு. இதில் பாருங்கள் நான் ட்ரை, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். இதில் வந்து லெமன் அண்ட் ஹனி இருக்கிறதால நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சிங்கிறது நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும், நல்லா யங்காக இருக்கும். விட்டமின் சி இருக்கிறதால ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பளபளப்பாகவும் நரிஷ்மெண்ட்டாக ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவும். ஹனி வந்து சொல்லவே வேணாம், ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நல்ல ஒரு யங்னஸை கொடுக்கும், அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் தடுக்கும். ஸோ இதில் இன்னொரு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பு. இது வந்து சந்தனமும் மஞ்சளும் மிக்ஸ் ஆனதுங்க. ரெண்டுமே வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். எந்தவித அந்த இச்சிங் அண்ட் அந்த எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் வந்து பாதுகாக்கும். முகத்தில் வந்து இந்த முகப்பரு இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராமல் பாதுகாக்கும். மஞ்சள் சந்தனம் ரெண்டுமே சரி. ஸோ இந்த ப்ராடக்ட்டு வந்து டெர்மாலஜிக்கலி டெஸ்டடு, நான் ட்ரையிங், மேட்ஸ்அப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி 4 சோப்பு இருக்குப்பாங்க, சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் ஸ்மெல் வந்து நல்லா வருதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நல்லா எப்படி நுர வருது, எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குங்கிறத பாருங்கள். ரெண்டு சோப்புமே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை டவுட் இருக்கும், நீங்கள் எப்படி வந்து மம்மா எர்த் ப்ராடக்ட் வந்து எப்படி ஈரப்பதமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன லிங்க்னா அந்த சருமத்தோட ஈரப்பதமாக இருக்கிறது செக் பண்ணுற அந்த மீட்டரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை வாங்கி வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது குளிச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா நம்ம மம்மா எர்த்தில் வந்து ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கும்போது ஒரு மரக்கன் வந்து நட்டுட்டு வராங்க. 2025 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து நடந்து அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மம்மா எர்த்தில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு மரக்கன் நடுறதுக்கு சமம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய கூப்பன் கோட் வந்து டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 20% வந்து ஆஃபரில் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் பாசிட்டிவ் மம்மா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே பிளாஸ்டிக் பாசிட்டிவ். அவங்க வந்து எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து ப்ராடக்ட் கொண்டு வராங்களோ அதை விட அதிகமாகவே ரீசைக்ளிங் வந்து மந்த்லியில் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 240 MT வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. ஒரு MTங்கிறது 1000 kgs. அப்போ பார்த்துக்கோங்க, 240 MT ஒரு மந்த்துக்கு வந்து ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. இப்போ மம்மா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள், ஃபர்ஸ்ட் கிரை இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் கிடைக்குதுங்க. முக்கியமாக மம்மா எர்த் வெப்சைட்லேயும் கிடைக்குதுங்க. எவ்வளோ இருக்குங்க என்ன? என்ன சொல்லு, அது ஃபோன் நம்பர், அது ஃபோன் நம்பரு. இது கூட 1000 ஃபோன் நம்பரு. கூட எனக்கு வேற பஸ்ஸுக்கு இந்தாட்டி அந்த காசு 1 ரூபாய் கொடு, அது சில்லற காணாம். போ, நான் பஸ்ஸுக்கு எப்படி போகிறதான்? பூராத்தி வாங்கிட்டு ஆயிரம் ஒரு காசு கொடுத்தாமே. அது என் தங்கம். அது ஆயா போட்டா நான் ஊருக்கு போட்டா என்னடா போமா வா வா போமா போமா சரிடா.
இது ரொம்ப நாளாவே இருக்குது. இங்கே அங்கே வா. போ அப்படியே நேரம் போ. நாய் ஏய் இங்க பாருங்க. ஏய் என்ன வெறும் சோத்து அள்ளி தின்னுட்டு உமா கொடு சாயரா. சாயரா தம்பிக்கு உமா கொடு. உமா கொடு தம்பிக்கு. உமா கொடு. உமா கொடு தம்பிக்கு. உமா கொடு. பொம்மைக்கு உமா கொடு. அந்த பொம்மைக்கு உமா கொடு. இங்க வா சாயரா. இங்க வா. இங்க வா. ஐஃபை கொடு. அண்ணன் தம்பிக்கு ஐஃபை கொடு. கார் எடுத்துக்குங்குது. கூட கவுத்துக்கு போகுது. தம்பி பிடிச்சி தம்பி என்ன டான்ஸ்? தம்பி கூப்பிடு. தம்பி why is that? இது இப்பதான் சொல்லுது ஏபிசிடி. நாம சொல்லுவோம். அது யாரு? சித்தப்பா. பெரியப்பானே சொல்லுது. எல்லாம் கேட்டாலும் பெரியப்பா முகேஷ். சாயரா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. என்னடா வித்தலாம் காமிக்கிற? ஹாய் சொல்லு. ஹாய். அது யாரு சாயரா? அது யாரு? யோகா. அதான் சொல்லுது யோகாங்குது. இவங்க யாரு? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஏய் ஹாய் சொல்றா. இங்க இருங்க. அந்த சைடு வர. சித்தியா ஹாய் சொல்லு. நீங்க இப்ப ஹாய் சொல்லுங்க. ஆயா ஹாய் சொல்லுங்க. ஹாய் தாத்தா. ஹாய். எங்க சஞ்சய் வரன்னா வரலையா? சஞ்சய்மா பார்த்து விடுங்க. பச்சை கம்மியாக இந்த கோலம் உங்களுக்கு எப்படி ஐடியா தோன்றுது? பார்த்ததெல்லாம் வராது. நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று போடுவீங்க. இல்லை உண்மையாக பெருசு தானே போன வருஷம். Hello.
அடுத்ததாக அதுக்கான ஓட்டம் வந்து ஹலோ ஹலோ சாய்ரா கதை சுத்திதான் வரணும். அடுத்தது கோபம் ஆசை பண்ணிருக்கா. ஆமா ஆரம்பிச்சு. ஆமா Gracias.